பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்டோரின் பட்டியலில் மேலும் ஒரு வழக்கறிஞர் இணைந்திருக்கிறார். இவர் வழக்கறிஞர் மட்டுமல்ல, தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசிலும் பொறுப்பு வகித்திருக்கிறார். யார் இவர்? இவரது பின்னணி என்ன? பார்க்கலாம். கடந்த மாதம் 5ஆம் தேதியன்று மாலை தனது வீட்டின் அருகிலேயே கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ஆம்ஸ்ட்ராங். ஒட்டுமொத்த இந்தியாவும் பதைபதைத்து போனது. ஆற்காடு சுரேஷ் என்ற ரவுடியின் கொலைக்கு பழி தீர்க்கவே ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதாக முதலில் தெரியவந்தது. ஆற்காடு சுரேஷின் தம்பி, காதலி உள்ளிட்ட 21 பேரை அடுத்தடுத்து கைது செய்தது காவல்துறை. இவர்களில் ரவுடி திருவேங்கடம் போலீசின் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 5 பேரை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரித்து வருகிறது செம்பியம் போலீஸ். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் மூளையாக செயல்பட்டது யார் என்பதே பிரதான கேள்வி. இதற்கான விடையை பெறவே 3வது முறையாக கஸ்டடியில் எடுத்து துருவி விசாரிக்கிறது போலீஸ். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் முக்கிய பங்களித்தவர் என கருதப்படும் வழக்கறிஞர் அருள் மீதான விசாரணையில் ஒரு பொறி தட்டியது. வழக்கறிஞர் அருள் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் மாநில முதன்மை பொதுச் செயலாளர் அஸ்வத்தாமனிடம் அடிக்கடி அலைபேசியில் பேசியதை கண்டறிந்தனர். இந்த அஸ்வத்தாமன் வழக்கறிஞரும் கூட. இவரது தந்தை நாகேந்திரன் பிரபல ரவுடி. ஒரு வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று வேலூர் மத்திய சிறையில் சிறைவாசத்தில் இருக்கிறார். அஸ்வத்தாமன் மீது சந்தேக பார்வை வீசிய காவல்துறையினர் அவருக்கு சம்மன் அனுப்பி விசாரித்து வந்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 22வது நபராக அஸ்வத்தாமனையும் கைது செய்துள்ளனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் அதிர வைக்கும் பல தகவல்கள் கிடைத்துள்ளன. கடந்த ஆண்டு சோழவரம் பகுதியில் நிலத்தகராறில் தொழிலதிபர் ஒருவரிடம் பணம் கேட்டு மிரட்டிய சம்பவத்தில் அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் நேருக்கு நேர் பகை மூண்டுள்ளது. அஸ்வத்தாமன் துப்பாக்கியை காட்டி மிரட்டி அந்த தொழிலதிபரையும் ஆம்ஸ்ட்ராங்கையும் கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாக சொல்கிறது போலீஸ். இந்த பகை ஒருபுறம் இருக்க, சென்னை புறநகர் பகுதிகளில் அஸ்வத்தாமனுக்கு பல லட்சம் ரூபாய் லாபம் ஈட்டி தரும் பழைய பொருள்கள் வாங்கி விற்கும் தொழிலில் ஆம்ஸ்ட்ராங் தலையீடு இருந்ததாக சொல்கிறார்கள். மேலும் வழக்கறிஞர்களான ஆம்ஸ்ட்ராங், அஸ்வத்தாமன் இடையே வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலிலும் மோதல் ஏற்பட்டதென்றும் போலீஸ் தரப்பில் சொல்கிறார்கள். இப்படியாக இவர்கள் இருவருக்கும் இடையிலான பல கட்ட பிரச்சனைகள் நீண்டு கொண்டே போனதால் இந்த விவகாரங்கள் எல்லாம் வேலூர் சென்ட்ரல் ஜெயில் வரைக்கும் சென்றுள்ளது. அங்கு சிறைவாசத்தில் உள்ள அஸ்வத்தாமனின் தந்தையான ரவுடி நாகேந்திரன் காதுக்கு சென்றதால் ஆம்ஸ்ட்ராங்கிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவே பரோலில் வெளியே வந்திருக்கிறார் அவர். அப்போது அலைபேசி மூலமாக நாகேந்திரன் பேச்சுவார்த்தை நடத்த முற்பட்ட போது ஆம்ஸ்ட்ராங் முடியாதென மறுத்து இணைப்பை துண்டித்ததாக போலீஸ் தரப்பில் சொல்கிறார்கள். இதனிடையே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாடு, வழக்கறிஞர் அருள் ஆகியோர் 5 முறைக்கு மேல் அஸ்வத்தாமனை சந்தித்து பேசியுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட போது அஸ்வத்தாமன் வெளிநாட்டிற்கு சென்று வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் தனக்கும் தொடர்பில்லை என்று காட்டுவதற்காக அவர் வெளிநாடு சென்று வந்தாரா? இந்த வழக்கில் பிரைம் சஸ்பெக்டாக கருதப்படும் சம்போ செந்திலை சந்திப்பதற்காக வெளிநாடு சென்றாரா என அடுக்கடுக்காக அணிவகுக்கும் கேள்விகளுடன் அஸ்வத்தாமனிடம் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள் காவல்துறையினர். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, ஆம்ஸ்ட்ராங்கின் 16ஆம் நாள் நினைவேந்தல் நிகழ்ச்சியை காங்கிரஸ் சார்பில் அஸ்வத்தாமன் தலைமை ஏற்று நடத்தினார். இப்போது அஸ்வத்தாமனை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கியுள்ளது காங்கிரஸ் கட்சி. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசனுடன் ரவிக்குமார்.